நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனல் இட்ஸ் ஃபுல்லி பேஸ்டு ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் கரியர். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நியூ டெக்னாலஜி இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு சர்வே இன் சாஃப்ட்வேர் ஃபீல்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜியை இந்த சேனல் மூலிமா வந்து நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் அண்ட் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஸோ யூஆர் சப்ஸ்கிரைப் இட்ஸ் மோட்டிவேஷன் டு மீ. ஸோ அதனால் வந்து இந்த சேனலை வந்து கொஞ்சம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லெட்ஸ் கோ டு ஸ்டார்ட். டெவாப்ஸ் இன் தமிழ். இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெவாப்ஸில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெவாப்ஸ் டூல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டெவாப்ஸ்னால் ஏன், டெவாப்ஸ் எதுக்கு வந்து இப்போ உள்ள வந்துச்சுன்றத ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இந்த டெவாப்ஸுக்கு எதனால் வந்து இவ்வளோ மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்றதையும் ஃபைனலாக முடியும் போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு டூல் படித்து நம்ம வேலைக்கு போகிறது கிடையாது. டெவாப்ஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் வி ஆர் கோயிங் டு கெட் எ குட் ஜாப் இன் டெவாப்ஸ் லைன், ரைட்? அனதர் இம்பார்ட்டன்ட், நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டாக வந்து நம்ம படித்து பார்த்து சொல்ல போகிறது கிடையாது. முக்கியமான கோர் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டு அவர் லெபார்ட்டரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஓவர் வியூ மட்டும் டெவாப்ஸ் பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டெவாப்ஸ்? டெவாப்ஸ்ன்றது என்னன்னு நம்ம பார்க்கலாம். டெவாப்ஸ்ன்றது ஒரு காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ப்ராசஸை வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் டெவலப்மெண்ட் டீமும் இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஆப்ரேஷன் டீமும் இருக்கும். இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து ஒர்க் டுகெதர், தட் இஸ் கால்ட் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்கிள் டீம் தான். அது ஒரு டீம், ஒரு டெவாப்ஸ் டீம்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு டீமும் வந்து உள்ளே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குமே தவிர நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது அது வந்து ஒரு சிங்கிள் டீமாக தான் இருக்கும். டெவாப்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டீமாக இருக்கும். அந்த டீம் உள்ளே வந்து எல்லாமே இருக்கும், சரிங்களா? ஸோ ட்ரெடிஷ்னலில் வந்து செப்பரேட் டீமாக வச்சுருப்பாங்க. ஆனால் டெவாப்ஸ் டீம்னு வரும்போது டெவாப்ஸ் டீம்ன்றது இட்ஸ் அ காம்பினேஷன்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் சேர்ந்து உள்ள வரதான் டெவாப்ஸ் டீம், ரைட்? நெக்ஸ்ட் பாயிண்ட், டெவாப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெடியூஸ் டு டிஸ்கனெக்ஷன்ஸ் பிட்வீன் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதாவது ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் இருக்கும். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர் பண்ணும்போதோ they can complete a application, then only they can send it to the quality assurance. ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து they can send it to the system admin. ஸோ இந்த மாதிரி 3 பேர்கிட்டையுமே வந்து அந்த ஒர்க்கை என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா will take a long time do the operations. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணும்போதும் வந்து will take a long time. ஸோ இவங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது, அவனுக்கு இவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த கனெக்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டெவாப்ஸ் உள்ள எடுத்துன்னு வராங்க. ஏன்னா டெவாப்ஸ்னு வரும்போதே எல்லாரும் சேர்ந்து மிங்கிளாக கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரும், ரைட்? ஸோ வாட் இஸ் டெவாப்ஸ்? ஸோ டெவாப்ஸ்ன்றது ரெண்டாக பிரிச்சிருக்கும், டெவலப்பர் டீம் அண்ட் டெஸ்ட் ஐடி ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா, இதை கொஞ்சம் நீங்கள் எலாபரேட்டாக பார்க்கணுன்னா டெவலப்பரோட ஒர்க் என்ன இருக்கும், ஆப்ரேஷனோட ஒர்க் என்ன இருக்குன்றது கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ டெவலப்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டெவலப்பர் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கான பிளானை வந்து பண்ணுவார். பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கோடுக்கு போகும். கோட் போனதுக்கப்புறம் அது வந்து பில்டுக்கு வரும். பில்டுக்கு வந்ததுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப்ரேஷன் இது முடிஞ்ச உடனே இது இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து ஒரு ஆப்ரேஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆப்ரேஷன் டீமுக்கு போகும். ஸோ ஆப்ரேஷன் டீமுக்கு வரும்போது அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பில்டு பண்ணுவாங்க. பில்டு பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்க, இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்டினியூ இன்டகிரேஷன், கண்டினியூ டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் டீமோட ப்ளஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ டெவாப்ஸ் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன் டெவாப்ஸ் பேசிக் அண்ட் ப்ரொவைட் டெப்த் நாலேஜ் ஆஃப் வேரியஸ் டூல்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு டூலை வச்சு we can't do that anything. So we are need to some more tool, right? நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு நிறைய டூல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது, யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் டெவாப்ஸில். ஸோ இந்த டெவாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இங்கே ஷோ பண்ணுறது மட்டும் டூல்ஸாக இருக்காது, ஏகப்பட்ட டூல்ஸ் வச்சுருப்பாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் டூல்ஸ். மோஸ்ட் ஆஃப் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டூல்ஸை மட்டும் நான் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். பட் லேட்டர் வி ஷோ ஹவு மெனி டூல்ஸ் தே ஆர் கோயிங் டு யூஸ்ட் இன் DevOps. ஸோ நான் ஷோ பண்ணி காட்டுறவங்களுக்கு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக வந்து எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிட்டுன்னு சொல்லுவாங்க. கிட் ஒன்று, அப்புறம் அன்சிபிள் ஒன்று, டாக்கர், பெப்பெட், ஜென்கின்ஸ், செஃப், நாஜஸ் அண்ட் கியூபர்நெட்ஸ். இதெல்லாம் வந்து இந்த டூல்ஸ் தான் மூலிமா என்ன பண்ணுறோம், நம்ம எல்லா கம்யூனிகேஷனும் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா DevOpsல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை பற்றி கொஞ்சம் அட்வான்டேஜாக பார்க்கணும் அப்படின்னா, DevOps வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட அப்ளிகேஷன் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ தே ஆர் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை தி கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் லைக் தட். ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக்லாம் வந்து பார்த்தா அவங்க ஈஸியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கான மாடிஃபிகேஷன்லாம் கொடுத்து அவங்க ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, கஸ்டமரை வந்து பெட்டராக வந்து திங்க் பண்ண வைக்கும். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனை பெட்டராக வந்து என்ன பண்ணுவாங்க, செட் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஐடி ஆப்ரேஷன் என்ன பண்ணுவாங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டினியூவாக என்ன பண்ணுவாங்க, அந்த கொலாபரேஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயினாக வந்து DevOpsோட ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் ஸ்பீடு தான். குவாலிட்டி தரமாக இருக்கும், குவாலிட்டியில் எந்த ஒரு சிக்கலும் வராது, எல்லாமே வந்து குட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்கும். அதாவது கம்பேர் டு தி ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கும் DevOpsோட டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதனால நம்ம DevOps யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, DevOps வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வி வில் டேக் அ மோர் டைம். ஸோ மினிமம் ஆஃப் ஒரு 6 month இருக்கிற ஒரு டியூரேஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் DevOps உள்ள போடும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு 1 month இல்லை அப்படின்னா ஒரு 2 monthsக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அதை முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா கம்பெனியும் வந்து DevOpsை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து DevOps வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, DevOps வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு அண்டு மோஸ்ட் ஆஃப் பிக் பேனர் ஆஃப் கம்பெனி எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா DevOpsக்கு மூவ் ஆகிட்டாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ட்ரெடிஷ்னலுக்கும் இப்போ DevOpsக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 lines ஆஃப் ஒரு கோடை டெவலப் பண்ணதுக்கு ட்ரெடிஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டீம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய டீம் அங்கே வச்சுருப்பாங்க. ஒரு 1000 lines ஆஃப் கோடுன்றது இட்ஸ் சம் ஆஃப் தி லிட்டில் பிட் ஆஃப் பிக் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டீமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதே அந்த இடத்துல DevOps உள்ளே இருக்குது அப்படின்னா, DevOps வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீம் தான் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு டீமை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீமை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலுக்கும் இப்போ இருக்கிற DevOpsக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட். அங்கே நிறைய டீம் வரும், இங்கே டீம்ஸே வந்து ரொம்ப கம்மி தான். கம்மியான டீம்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். அதாவது காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி DevOps ஈஸி. ஒரு கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். ஆனால் DevOps டீம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸே இல்லாமல் வி ஆர் கோயிங் டு கிரியேட் லைக் திஸ். இட்ஸ் லைக் டு பி மைக்ரோ சர்வீசஸ். ஸோ மைக்ரோ சர்வீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணிப்பாங்க. ஒரு 1000 linesக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷனும் டெவலப் ஆகும். ஆனால் DevOpsல வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1000 linesஸை மைக்ரோ சர்வீஸை யூஸ் பண்ணி அதை ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்னதாக உருவாக்கி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட். இப்போ ஒரு வியூ பாருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஐடியோட டெவலப்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இட் பி ஒர்க் நார்மலி பட் இட் வில் டேக் சம் டைம் டு கம்ப்ளீட் தி டாஸ்க். ஸோ இப்படி தான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். அது வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்காது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஐடியில் பண்ணுறது. அவங்க வந்து ப்ராசஸை பண்ணுவாங்க, ஆனால் ஸ்லோவாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபாஸ்ட், இது வந்து DevOps. ஸோ DevOpsன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் வி ஆர் கோயிங் டு ஃபாஸ்ட் ஒர்க் அண்ட் ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆஃப் ப்ராசஸ். ரைட். இதில் DevOpsல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தேர் நாட் வெயிட் ஃபார் தட் பி எனி ப்ரீவியஸ் ப்ராசஸ். எந்த ஒரு ப்ரீவியஸ் ப்ராசஸ்க்கும் அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே தே ஆர் ஒர்க் டுகெதர், தே ஆர் கம்ப்ளீட் தி டாஸ்க். ஸோ இந்த மாதிரி சேர்ந்தது தான் வந்து DevOps ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்டு ஐடி. DevOps லைஃப் சைக்கிள்
டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ற மாரி ஒரு சினாரியோ வந்து அவங்க வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள் இருக்கும். ஸோ இதில என்ன வந்து ஸ்ட்ரக்சரை மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னா, த டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் தி பிளான், கோட், பில்ட், டெஸ்ட், ரிலீஸ், டெப்ளாயிங், ஆப்பரேட்டிங் அண்ட் மானிட்டரிங். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த டூல் நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டேஜஸுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் டெவாப்ஸ் டூல்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக வந்து போக போக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் டெவாப்ஸோட லைஃப் சைக்கிளை பற்றி கொஞ்சம் வியூ பண்ணுவோம். பிளான், கோட், பில்ட், டெஸ்ட், ரிலீஸ், டெப்ளாய், ஆப்ரேட், மானிட்டர். இதெல்லாம் சேர்ந்தது தான் டெவாப்ஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது இதில் பார்க்கலாம். இப்போ பிளான் அப்படின்றது என்னென்ன ஒன்றுமே கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைனை டெவலப் பண்ணி கொடுக்கறது தான் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் எஸ்டிஎல்சின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அந்த எஸ்டிஎல்சியில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹியர் வி ஆர் கோயிங் டு கிவ் டு நியூ நேம் ஆஃப் தட் ப்ராசஸ். இங்கே வந்து புது நேமை கொடுக்குறாங்க. ஒரு எஸ்டிஎல்சியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். கேதர் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனுக்கான அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறம் வந்து கோடுக்கு வருவாங்க. கோடு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிஎல்சியோட லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அப்போது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள் அதுதான். ஸோ அதே மாதிரி வந்து டெவாப்ஸோட லைஃப் சைக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நடக்க போகுது. பட் தேர் நேம் கிவ் டு டிஃப்ரெண்ட். ரைட். பிளான் ஸ்டேஜஸ் இருக்கும். இந்த பிளான் ஸ்டேஜஸில் வந்து அதை தான் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் கோடில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த கோடுன்றது இட்ஸ் அ சேம் டெவலப்டு அண்ட் இன் ஆர்டர் டு தி சிம்பிளிஃபை தி டிசைன் the team to developers use the tools and extension to take care of the security problems. ஸோ இந்த கோடு வந்து பண்ணும்போது அந்த கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபைன் பண்ணணும். ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஹேக்கர்ஸ்லாம் வந்து யாரும் வந்து ஹேக் பண்ணாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தி ஆர் கோயிங் டு கிவ் அ செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி அந்த கோடை வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பில்டுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இந்த பில்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பில்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்பவுமே ஒரு கோடை டைரெக்டாக வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. அந்த கோடை யூ கேன் கன்வெர்ட் டு சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். அது ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஜாவா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணும்போது .java தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வி ஆர் கோயிங் டு கம்பைல் த ஜாவா ப்ரோக்ராம் வி ஆர் கோயிங் டு see in that folder. அப்போது அது ஒரு ஃபோல்டரில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போது அந்த எம்டி ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு ஜாவான்ற ஒரு ஃபைலை சேவ் பண்ணுங்கள். அதை கம்பைல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே நேமில் .classனு ஒரு ஃபைல் என்ன பண்ணும் ஜென்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ இது சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் நடக்குது. அப்போது ஒரு பெரிய அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக வந்து எடுத்துன்னு போய் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எனி டூலை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும் நம்ம ரன் பண்ணவே முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு யூஸ் பண்ணுறது. ரைட். இட்ஸ் ஒன் ஆஃப் தி கோடிங் பார்ட் தான். ரைட். அது வந்து ஒரு கோடிங் பார்ட். ஸோ கோடிங் பார்ட்னா அந்த கோடு பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிற ஃபார்மேட் தான் பில்டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே பாருங்கள் இங்கேயும் வந்து டெவலப்பர் யூஸ் தி டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லா டூல்ஸுமே வந்து நம்ம வந்து படிக்குமான்றது கிடையாது. டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 டூல் இருக்கும். அந்த டூலில் நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ கெட் a குட் ஜாப் டு தட். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டுன்றது பில்டு பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அக்செப்டபிள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சேஃப்டி டெஸ்ட் இருக்கா பார்ப்பாங்க. ஸ்பீடு இருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் மெனி மோர் ஆஃப் டெஸ்ட் தே ஆர் கோயிங் டு டன் தட் பீன் ஏ டெஸ்ட் ஆஃப் தி லெவல். இந்த லெவல் நடக்கும். நெக்ஸ்ட் ரிலீஸ். ஸோ ரிலீஸ்ன்றது இட்ஸ் எவ்ரி திங் இஸ் ரெடி டு பி டெப்ளாய் இன் தட் ஆப்ரேஷனல் என்விரான்மெண்ட். அப்போ ரிலீஸ்ன்றது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட அப்ளிகேஷன் வந்து இப்போ ரெடியாக இருக்கா இல்லையா.
ஸோ அப்போ ரெடின்றது இட்ஸ் லைக் டு பி ட்ரையல் மாதிரி, ரைட்? இப்போ நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஸோ ரெடினா என்ன பண்ணு, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ அப்படின்றது இட்ஸ் ரெடி தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எதனா ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை ரன் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு ட்ரையல் மாதிரி. ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கார் எடுத்துன்னு லான்ச் பண்ணுற மாட்டாங்க. அந்த காரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்திங் லைக் தட் எதனா ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி ட்ரையல் பார்ப்பாங்க. ஐ மீன் எல்லா இடத்துக்கும் வரும். சம் லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு மைலேஜ் எவ்வளோ வருது, ஏசி கம்பேரிசன் எப்படி நடக்குது, ஸ்பீடு எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்க்குற மாதிரி நடக்கும். அங்கே ஒரு வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் அந்த அப்ளிகேஷனை போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது தான். நெக்ஸ்ட்டு டெப்ளாய்ன்றது இட்ஸ் ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் மாதிரி. ஸோ டெப்ளாய்ன்றது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லைன்னும் போதோ, அது எதனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ கோடுன்ற ஒரு கான்செப்டில் என்ன ஒரு ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, தள்ளி விடுவாங்க. ஸோ அப்போ இதில் என்ன ஆகும், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோட் அசிஸ்ட் இன் தட் கிரியேட்டிங் அண்ட் ஆப்ரேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சூட்டபிள் சப்சிக்வெண்ட்லி பப்ளிஷ் தி பில்ட் யூசிங் வேரியஸ் DevOps லைஃப் சைக்கிள் டூல்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இதில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ்ன்றது வேர்ல்டு வைட் ஆக்சஸ். அப்போ எல்லாரும் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஆக்சஸ் பண்ணதுக்கான ரைட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பப்ளிஷ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட். ஸோ ஆப்ரேட் அப்படின்றது என்னென்னா, இந்த ஆப்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ் மாதிரி இது. ஸோ இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேறு எதனா வெர்ஷன்ஸ் எதனா இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. அந்த வெர்ஷன்ஸ் இருந்தால் அந்த வெர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ற மாதிரி. ஸோ ஐ ஷோ சம் எக்ஸாம்பிள்ஸ் டு இன் பட் நெக்ஸ்ட் லேட்டர் ஸ்லைட்ஸில் வந்து காட்டுறது. ஸோ இந்த ஆப்ரேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்வரை கான்ஃபிகர் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு வந்து டெப்ளாய்மெண்ட் அசைன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும். ஒரு வெர்ஷன் அவைலபிள் ஆஃப் வெர்ஷன்ஸ் இஸ் ரெடி டு ஃபார் யூசர் டு யூஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆப்ரேட்டில் தான் வந்து நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்த வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும், எந்த வெர்ஷன்ஸ் வந்து நம்ம அங்கே டிஸ்பிளேல வரணுன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆப்ரேட் டீம். ஸோ ஆப்ரேட் டீம்ன்றது இஸ் லைக் டு ஃபைனல் எடிட்டர் மாதிரி அவன் தான் வந்து எடிட் பண்ணி ஒரு படத்தை வந்து 3 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு நமக்கு ஷோ பண்ணுறான் அப்படின்னா, அப்போ அந்த ஃபைனல் எடிட்டர்ன்றது அவனோட எல்லாமே இருக்கும். நிறைய சீன்ஸ் எடுப்பாங்க. அந்த சீன்ஸில் வந்து இதெல்லாம் வரணுன்றது என்ன பண்ணுவாங்க, அந்த எடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஆப்ரேட்டர்னு ஒருத்தர் எடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இட்ஸ் அ லுக் லைக் திஸ். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கணும், இதில் வந்து இந்த மாதிரி தான் வரணுன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ வெர்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் நடக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து மானிட்டர் லெவல். ஸோ மானிட்டர் லெவல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் அப்சர்வேஷன் இஸ் டன் அட் திஸ் லெவல் that dependent on data which is gathered from the consumer behavior, the efficiencies of applications and from the various other source. ஸோ இப்போ இந்த மானிட்டர்ன்றது எல்லாமே நடக்கும். எல்லாமேனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகிறது, உங்களோட சர்வர் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா CPU மெமரி யூட்டிலைசேஷன் ஆகிறது, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல மானிட்டரிங்ன்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா நடக்கும். ஸோ ஐ ஷோ சம் எக்ஸாம்பிள்ஸ் டு யூ நவ், ரைட்? இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து மானிட்டர் பண்ணுறது. ஸோ இப்போ மானிட்டர்ன்றது நம்மளோட சிஸ்டமோட CPU வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, CPU யூட்டிலைசேஷன் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, மெமரி எவ்வளோ இருக்குது, டிஸ்க் எவ்வளோ இருக்குது, ஈத்தர்நெட்டோட ஸ்பீடு, ஈத்தர்நெட்டோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, ஜிபியூவோட கிராஃபிக்கல் ப்ராசஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் போயிட்டு இருக்குன்றது இந்த மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது தான் மானிட்டரோட லெவலோட working process, right? Next, DevOps advantages. So fast delivery, improved collaborations and improved quality. So fast delivery is nothing to that. Already I said it's a speed of process. So அதான் வந்து fast delivery அப்படின்னு சொல்லுவாங்க. And improved collaborations is nothing. It's all the department, they work together. ஸோ எல்லா டீமும் வந்து சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறது தான் வந்து டெவாப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சிங்கிள் டீம் தான். த டீம் தே ஆர் கோயிங் டு இன் டெப்த் ஆஃப் டெவலப்மெண்ட் இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டீமும் சேர்ந்து இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்து டெவாப்ஸ் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் பி கொலாபரேஷன் தே ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் தட், ரைட்? ஸோ இன் ட்ரெடிஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி டீமாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு வால் மாதிரி காட்டிகிட்டு இருப்பான். இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருக்கும்.
ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து டாஸ்க் முடிஞ்சால் அந்த டாஸ்க்கான சொல்யூஷனை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட்டை மட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது தான் அப்படின்றது. ஆனால் இங்கே வந்து டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிங்கிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இம்ப்ரூவ் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் கண்டினியூ இன்டகிரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இட்ஸ் அ ஹெல்ப் விச் இஸ் அ ஹெல்ப் டு கேட்ச் பக்ஸ் இயர்லி இன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போதே வர எரரை வந்து ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, கேட்ச் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணி அசைன் பண்ணுறது. ஸோ இட்ஸ் பி இம்ப்ரூவ் தட் அண்ட் இன்க்ரீஸ்டு ஆட்டோமேட்டேஷன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டேஷன்றது இன் ட்ரெடிஷ்னல் வந்து மேனுவலாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து கஸ்டமர் ஒரு டெஸ்டர் டீம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வர பக்ஸை வந்து டெவலப்மெண்ட் டீமுக்கு சென்ட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் டீம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணி பார்த்து யூ வில் டேக் அ மோர் டைம் டு தட். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, இங்கே ரெடியூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஐ மீன் இட்ஸ் நாட் பி ரெடியூஸ், அந்த ஒரு பிக் ப்ராப்ளத்தை இங்கே என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டேஷன் உருவாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக என்ன பண்ணுறாங்க, இதில் ரெண்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதோட இது ஹியூமனோட ரிஸ்க் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து ரெடியூஸ் ஆகுது. ரைட், ஹியூமன் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்றது இதுவே கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட் பண்ணதுனால எல்லாமே வந்து அது ஒரு ஃப்ளோவில் வந்துடும். ரைட், அண்ட் பெட்டர் ஸ்கேலபிலிட்டி. ஸோ பெட்டர் ஸ்கேலபிலிட்டின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இட்ஸ் டு மீட் சேஞ்சிங் டிமாண்ட்ஸ், இம்ப்ரூவ் தி எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டு தி பிஸ்னஸ் நீட்ஸ். ரைட், ஸோ இதில் வந்து இந்த ஸ்கேலபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ண முடியும். இவங்க எப்படி அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 பேரை பார்க்குறாங்கன்னா 100 பேர் பார்க்குற வரைக்கும் அது ஓட சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதே வந்து 100க்கு மேலே வந்து பீப்புள் கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகணும், அதோட சிபியூ யூட்டிலைசேஷன் வந்து என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மோர் தென் சிபியூ வந்து வாங்குற மாதிரி என்ன ஆகும், அதை ஸ்கேல் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆட்டோ ஸ்கேல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்ப்போம். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன்ஸ். ரைட், அப்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வர எல்லா டிமாண்ட்ஸையும் வந்து உடனுக்குடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரிசால்வ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுறாங்க. ஸோ தட்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் டு தட் பெட்டர் ஆஃப் அ ப்ராசஸ் இன் டெவாப்ஸ். ரைட், நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ்டு செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டெஸ்டிங் அண்ட் மானிட்டரிங் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. ஸோ நார்மலாக வர எல்லா ரிஸ்க்குமே என்ன பண்ணுறாங்க, அதை ரெடியூஸ் பண்ணி மோஸ்ட்லி ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டோமேட் தான் இங்கேயும். இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் தான். ஸோ ஆட்டோமேட் பண்ணுறதுனால வந்து என்ன ஆகும்னா செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே வந்து என்ன ஆகும், அதுவும் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. So which can be help to reduce the risk of security breaches and improve the overall security of the organization systems. ஸோ உங்களுக்கு மொத்த அப்ளிகேஷனையுமே என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ டெவாப்ஸ் வந்து அசைன் பண்ணுறதுனால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்ஸ். ஸோ இந்த டெவாப்ஸுக்கு யூஸ் பண்ணுற மொத்த டூல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து ஓப்பன் சோர்ஸ்லேயும் கிடைக்கும். சம் ஆஃப் தி டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேயபிள் டூல்ஸும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான மொத்த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்ஸு, சாஃப்ட்வேரு, எவ்ரி திங் தி ஆர் கோயிங் டு ப்ரொவைட் டு பி த இன் டெவாப்ஸ் ப்ராசஸ். ஸோ டெவாப்ஸ் வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இன் டெவாப்ஸ் இருக்கிறதுனால. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸோட அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டெவாப்ஸோட டூல்ஸ் பார்க்குறோம். ஸோ டெவாப்ஸோட டூல்ஸ், டெவாப்ஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இதான் அதோட ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. பிளான், கோட், பில்ட், டெஸ்ட், ரிலீஸ், டெப்ளாய், ஆப்ரேட், மானிட்டர். இந்த ஸ்டேஜஸ் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸும் வந்து முன்னா போகணும், கண்டினியூவாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரிலீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டூல்ஸ் இருக்குது, டெப்ளாய்க்கு இவ்வளோ டூல்ஸ் இருக்குது, ஸோ ஆப்ரேட்டுக்கு இவ்வளோ டூல்ஸ் இருக்குது, ஸோ மானிட்டருக்கு இவ்வளோ டூல்ஸ் இருக்குது, பில்டுக்கு, கோடுக்குன்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு கம்மியாக தான் ஷோ பண்ணுறேன். ஆனால் இதை விட நிறைய டூல்ஸ் வந்து கண்டிப்பாக டெவாப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
பட் இவ்வளோ டூலுமே வந்து நம்ம படிக்கணுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து நமக்கு ஒவ்வொரு டூல் படித்தா மட்டும் நமக்கு போதுமானது. ஸோ அந்த டூல்ஸை பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இவ்வளோ டூல்ஸுமே நமக்கு வந்து நெசசரி கிடையாது. டெவாப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து நமக்கு ஒவ்வொரு டூல் தெரிஞ்சால் இட்ஸ் எனஃப், ரைட்? ஸோ இன் மை சஜஷன்றது என்னோட சஜஷன் அது. ஸோ அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா 8 டூல் இருக்குது, 8 ஸ்டேஜஸ் இருக்குது. இங்கே 8 ஸ்டேஜஸ்லேயும் வந்து நமக்கு எதனா ஒவ்வொரு டூல் தெரியணும். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் ஒவ்வொரு டூல் நமக்கு தெரிஞ்சாவே இட்ஸ் எனஃப் ஃபார் தட். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு தேவை. அவங்க என்ன டூல் யூஸ் பண்ணணும், அந்த டூலுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ண வச்சுருவாங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தே ஆர் கோயிங் டு யூஸ் இன் ஆல் த கம்பெனிஸ், ரைட்? ஸோ அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு வந்து தெரிய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு டூல் நமக்கு தெரியணும். அதுதான் வந்து நமக்கு ப்ளஸ்ஸு, ரைட்? நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லா கம்பெனிலையும் வந்து யூஸ் பண்ணுற டூலை நான் இங்கே ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 8 ஸ்டேஜஸ் தான் இருக்குது. இந்த 8 ஸ்டேஜஸில் இருக்கிற டூல்ஸ் தான் நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே நம்ம ப்ரீவியஸாக பார்க்குற இவ்வளோ டூல்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் இவ்வளோ டூல்ஸில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி சில டூல்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த டூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டூல்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இதில் கூட வந்து 2-3 டூல் அடிஷ்னலாக தான் கொடுத்துருக்கேன். பட் நோ நீட் டு தட். நமக்கு எதனா ஒரு டூல் தெரிஞ்சால் போதும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நமக்கு ஒவ்வொரு டூல் தெரிஞ்சால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நோ தட் டூல்ஸ் லைக் எனக்கு என்னென்ன டூல் தெரியும் அப்படின்னா, இதில் வந்து எனக்கு கிட்டு தெரியும், ரைட்? கோட் பண்ணும்போது நான் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டுன்ற ஒரு டூல் தெரியும். பில்டு பண்ணுறதுக்கு எனக்கு மேவன்ற ஒரு டூல் தெரியும். நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செலினியம்ன்ற ஒரு டூல் தெரியும். நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்கின்ஸ் டூல் யூஸ் பண்ணிப்பேன், ஜென்கின்ஸ் தெரியும். அண்ட் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டாக்கர் டூல் தெரியும். ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு அன்சிபிள் டூலும் தெரியும், கியூபர்நெட் டூலும் தெரியும். நான் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டாக் இருக்குது, ஸ்ப்ளங்க் இருக்குது, நேஜியஸ் இருக்குது. இதில் வந்து எனக்கு நேஜியஸ் தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி 8 ஸ்டேஜஸ்லேயும் 8 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த 8 ஸ்டேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு டூல் தெரியும். ஸோ தட்ஸ் எனஃப் ஃபார் டு ஒர்க் இன் டெவாப்ஸ். ஸோ இது போதுமானது. டெவாப்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது தெரிஞ்சால் போதும். ஸோ இதுதான் வந்து அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டூல்ஸ் யூஸ் டு பி இன் ஏ டெவாப்ஸ் ப்ராசஸ், ரைட்? இதான் வந்து டெவாப்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸே. ஸோ இந்த டூல் வந்து நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஒரு கிளியர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டூலை பற்றி நம்ம மெயினாக படிக்க போகிற டூலை பற்றி ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் பார்க்குறோம். கிட்டுன்றது ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூலு. அதாவது நம்மளோட சோர்ஸ் கோடை க்ளவுடில் மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கிட் அண்ட் கிட்ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டுன்றது இஸ் லோக்கல் ஸ்டோரேஜிலேருந்து என்ன பண்ணுவாங்க, மூவ் பண்ணுவாங்க. லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு பேக்கப் எடுத்து வைப்பாங்க. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து க்ளவுடில் வந்து யூஸ் பண்ணோம்னா அப்போ அந்த இடத்துல வந்து கிட்ஹப்ன்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து கிட். ஜென்ரலி கிட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஜிஐடி, அதாவது சோர்ஸ் கோட் எஸ்சிஎம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லுவாங்க. இது ஓப்பன் சோர்ஸு, இது ஃப்ரீ தான், ரைட்? இது வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இட்ஸ் அ ட்ராக் ஆஃப் யுவர் கோடு. இப்போ நான் இன்றைக்கி ஒரு கோடை நான் டிசைன் பண்ணி முடிச்சிருக்கேன், அதை அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். நாளைக்கு ஒரு மாடிஃபிகேஷன் கொடுக்குறேன், அதுக்கடுத்து ஒரு நாள் மாடிஃபிகேஷன், ஒரு 10 டேஸ்க்கான ஒரு மாடிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ நான் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ கம் டு ரிவ்யூ மை ட்ராக்ஸ். இந்த 10 டேஸ் நான் என்னென்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்றதை நான் பார்க்கணும் அப்படின்னா இதில் போய் நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட், ரைட்? I give discussed in elaborate in discuss on that be this tool. இந்த டூலை பற்றி நம்ம படிக்கும்போது கிட்டை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக படிப்போம். இது வந்து ஒரு ஓவர் வியூ ஆஃப் டூல்ஸ் வி டிஸ்கஸ் இன் டெவாப்ஸ் பிபிடி, ரைட்? இது நம்ம அதை தான் பார்க்குறோம். நம்ம இங்கே பார்த்துனுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டுன்றது ஒரு டூலு. தே ஆர் பி யூஸ்ட் இன் டெவாப்ஸ் டூல்ஸ், ரைட்? ஸோ நம்ம ஒவ்வொரு டூலை பற்றி நம்ம தனித்தனியாக வீடியோ போடும்போதும் அதில் வந்து அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக படிப்போம். இது வந்து ஒரு ஓவர் வியூ தான். கிட்டுன்றது இஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல். தே ஆர் கோயிங் டு மெயின்டைன் ஏ கோட் மேனேஜ்மெண்ட். உங்களோட சோர்ஸ் கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் கிட்டுன்னுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கூட சொல்லுவாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு ஒரு சேஞ்சஸ், நாளைக்கு ஒரு சேஞ்சஸ், இந்த மாதிரி ஒரு 10 சேஞ்சஸ் நான் கொடுத்துருப்பேன் அப்ளிகேஷனில். அந்த 10 சேஞ்சஸையும் நான் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டுன்ற ஒரு டூலை நான் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேவன். ஸோ இந்த மேவன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பில்டு டூலு.
ஸோ இந்த பில்டு டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு கோடை வந்து டைரெக்டாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியாது. அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுவோம், டெப்ளாய்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, அதுக்கு ஒரு டூல் இருக்குது. டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டூல்ஸ் தான். ஸோ அப்போ மேவன் என்ற ஒரு டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபார்மேட்லேருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது உங்களோட ராக்கோட சம்மனி ஒரு ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம மேவன் ஒரு டூலை நம்ம யூஸ் பண்ணிப்போம். So the Maven can also be used to build a managed project written in C#, Ruby and Scala and other languages. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ்லாம் நம்ம வந்து இதுக்கு வந்து கோட் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆஃப் அடிஷ்னல் ப்ராசஸ். இந்த மேவன் ப்ராஜெக்ட் இட்ஸ் ஹோஸ்டட் பை தி அப்பாச். இந்த மேவன் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, அப்பாச்ன்ற ஒரு கம்பெனி தான் என்ன பண்ணாங்க, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரைட். நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸ் தான் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளோ உருவாக்க போகுது. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்போம், ஒரு ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அதுக்கான ஒரு ஃப்ளோவை நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃப்ளோவை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்கின்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனிலையோ ஒரு சம் அதர் எனி ஒரு ஆட்டோமேஷன் கம்பெனிலையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து ஆட்டோமேட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஹியூமனோட ஒர்க்கே அங்கே ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கொக்கோ கோலா கம்பெனி கூட எடுத்துங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் பாட்டிலை வாஷ் பண்ணி பாட்டிலில் ட்ரிங்க்கை ஃபில் பண்ணி கேப் போடுற வரைக்கும் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு பிளான் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதே மாதிரி தான் ஜென்கின்ஸும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு கிட்டப்ல இருந்து ஒரு கோடை நீ வெளியே எடுத்து அந்த கோடை டெப்ளாய்மெண்ட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டூல்ஸ் மூலிமா என்ன பண்ணலாங்கன்னா மானிட்டர் பண்ணிக்க பார்த்துக்க முடியும். அதாவது the Jenkins a DevOps tool for monitoring the execution of the repeated task. Jenkins is a software that allows to continuous integrations. The Jenkins will be installed on a server where that central build will take places. It's a help to integrate a project changes more efficiently by finding the issues quickly. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா விஷயமும் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஜென்கின் சாஃப்ட்வேர் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து டாக்கர். ஸோ டாக்கர்ன்றது சிம்பிளாக சொன்னால் அது வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு கண்டெய்னரை கிரியேட் பண்ணுறதுக்குன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான மொத்த டிபெண்டன்ஸையும் ஒரே இடத்துல போட்டு டம்ப் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம டாக்கர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு கிளியர்? ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம எலாபரேட்டாக நம்ம படிப்போம். இது எப்போ படிப்போம் அப்படின்னா, அந்தந்த டூலை நம்ம வீடியோ போடும்போது அந்த டூலை படிக்கும்போது நம்ம போடுவோம். அண்ட் அன்சிபிள். ஸோ அன்சிபிள்ன்றது ஒரு லீடிங் டெவாப்ஸ் டூல். இட்ஸ் an ஓப்பன் சோர்ஸ் ஐடி என்ஜின் தட் ஆட்டோமேட் அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட். ஒரு குரூப் ஆஃப் டீமுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், டெப்ளாய்மெண்ட் பண்ணணும், இல்லை குரூப் ஆஃப் டீமுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அன்சிபிளை வந்து என்ன பண்ணுவாங்க, கோடு எழுதுவாங்க. அன்சிபிள்ன்றது இட்ஸ் லைக் ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி. ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, கோடு எழுதி அதை ரன் பண்ணாங்க அப்படின்னா இட் பி ஒர்க் பர்ஃபெக்ட்லி. அந்த மாதிரி தான் வந்து அன்சிபிள். ரைட். இட்ஸ் a make easy for a DevOps team to scale, automate and speed of the product. And Node.js is a monitoring tool. ஸோ இது மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். And not only for this, there is a lot of tools to be available to for monitoring, right? But இது இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a more useful tool for in DevOps. It can be determine the error and rectify them with the help of a network infrastructures, server and log monitoring system. எல்லாமே இதில் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா படிக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கு இன்ட்ரோடக்ஷன் டு டெவாப்ஸ். ரைட். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டூலை பற்றி நம்ம படிக்கும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம வந்து போகும். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் ஆட்டோமேட் பண்ணுறது வந்து நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இது ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 டூலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த என்னென்ன டூல்ஸ்ன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்ன்றது இஸ் நாட் ஓன்லி ஃபார் டூ த ப்ராசஸ். இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டெவாப்ஸ் ஆட்டோமேட்டேஷன். ஸோ ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம் இல்லையா. ஆட்டோமேட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே எல்லா டூலுமே வந்து ஆட்டோமேட் பண்ணுற டூல் தான். ஸோ அப்போ என்னென்ன டூல் வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஆட்டோமேட் பண்ணுது அப்படின்றது இதில் பார்ப்போம்.
So automatic is a kick start from the code generation on the developer's machine until the code is pushed to the code, and after that to the monitor and application and system in the productions, right? And DevOps automation tool அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் இருக்கும், கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், டெப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டேஷன் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும், லாக் மேனேஜ்மெண்ட் இருக்கும், மானிட்டர் இருக்கும். இதுதான் வந்து மெயின் கேட்டகரி ஆஃப் ஆட்டோமேஷன் பண்ணுறதுல. ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து எந்தெந்த டூல் எங்கெங்கே எப்படி யூஸ் ஆகுதுன்றத இதில் ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எதுவும் பண்ண வேண்டியது கிடையாதுங்க. இந்த மாதிரி அமேசான் வெப் சர்வீஸு, அப்புறம் ஜிசிபின்னு சொல்லுவாங்க, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மு, அசூர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து நிறைய வெப் சர்வீஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து நம்ம ஸ்பேஸை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட அப்ளிகேஷனை அவங்களோட க்ளவுடில் போட்டு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையும் வந்து ஆட்டோமேட் பண்ண பார்த்துப்பாங்க. ஸோ நாம் ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளோ பண்ணுறதுலாம் நாம் பண்ணிப்போம். ஆனால் க்ளவுடில் ஸ்டோரேஜில் எதனா இஷ்யூவே இல்லை ஸ்டோரேஜில் எதனா வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற கம்பெனி, அமேசான் வெப் சர்வீஸ் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ப்ரொவைட் பண்ணிவிடுவான். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன்றது. ஸோ கான்ஃபிகர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா கான்ஃபிகர் பண்ணணும். இப்போது ஒரு அப்ளிகேஷன் நம்ம என்னோட சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் அது ரன் ஆகிடாது. அந்த அப்ளிகேஷன் தேவையான என்னென்ன கான்ஃபிகேஷன் தேவையோ அந்த எல்லா கான்ஃபிகேஷனுமே என்னோட சிஸ்டத்துக்கு என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அப்போ இதை வந்து நான் செஃப்ன்ற ஒரு டூல் மூலிமா என்ன பண்ணுறேன், நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். செஃப், அன்சிபிள், இது எல்லாமே வந்து ஒரே வேலை தான். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுனா ஒரு மொத்த குரூப் ஆஃப் டீமுக்கு இல்லை குரூப் ஆஃப் பிளேஸில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு 100 சிஸ்டத்தில் நான் வந்து ஒரே டைம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணிப்பாங்க. செஃப், அன்சிபிள், பப்பெட், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் டீம், அதாவது குரூப் ஆஃப் மோர் தென் நம்பர் ஆஃப் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அவங்க தான் வருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் இன்ஸ்டால் பண்ணணும், இட் வில் டேக் மோர் டைம். அப்போது இந்த மாதிரி செஃப்ன்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு கோடு எழுதுவாங்க, ஒரு பிளே புக் மாதிரி. அந்த பிளே புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான மொத்த ப்ரொசீஜரும் ஏதி அதை வந்து ரன் பண்ணாங்க அப்படின்னா 100 சிஸ்டத்துலையும் என்ன பண்ணுவோம், அட் அ டைமில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்ணிக்கிறோம், ரைட்? It's a facility to continue integration and testing. It's help to integrate project change more efficiently by quickly finding issue as soon as build it is deployed. And performance management என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டைனமிக். ஸோ பர்ஃபார்மன்ஸ்ன்றது இஸ் நத்திங் டு தட் யுவர் ப்ராஜெக்ட் பி ரன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் நாட். அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும், பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப் டைனமிக், இது ஒரு கைண்ட் ஆஃப் தி டூல் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த டூல் தான் நான் மென்ஷன் பண்ணலை. இப்போ நாஜியஸ் அப்படின்றது ஒரு மானிட்டரிங் டூல் தான். ஸோ இங்கே நம்ம ஆப் டைனமிக்ன்றது ஒரு மானிட்டரிங் டூல் தான், ரைட்? ஸோ எனி டூல் வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், ரைட்? ஸோ இதுக்கு வந்து எதனா ஒரு டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். அப்போ இட்ஸ் ஆஃபர் டு ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். த டேட்டா கலெக்டட் பை திஸ் டூல் ஹெல்ப் டெவலப்பர்ஸ் டு டீபக் வென் இஷ்யூ அக்கர். எதனா இஷ்யூ அக்கர் ஆச்சுன்னா அது என்ன டேட்டா, எதனால் வந்து இஷ்யூ அக்கர் ஆகிருக்கின்றது அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி டெவலப்பருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஆப் டைனமிக் இஸ் பெஸ்ட்டுன்றாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஓவர் வியூ, ரைட்? ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் மானிட்டரிங். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் என்ன பண்ணோம்னா பக்ஸ் இஷ்யூ ஆனால் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குறோம். அண்ட் லாக் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ளங்க்ன்றது இட்ஸ் அ DevOps tool solve the issue such as storing aggregating and analyzing all logs in one place. ஸோ லாக் மேனேஜ்மெண்ட்னா லாக் பார்க்கறது தான், அதாவது இட்ஸ் லைக் அட்டண்டன்ஸ் மாதிரி, ரைட்? லாக் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து மானிட்டரிங். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாஜியஸ் தான். ஸோ நாஜியஸ்ன்றது இஸ் நோட்டட் பீப்புள் வென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ ரிலேட்டட் சர்வீஸ் கோ டவுன் இஸ் எ டூல். த நாஜியஸ் டூல் இஸ் டூ ஃபார் அ பர்பஸ் விச் ஹெல்ப் டு DevOps டீம் டு ஃபைண்ட் தி கரெக்ட் ப்ராப்ளம்ஸ். ஒரு ப்ராப்ளம் அதனால் அக்கர் ஆகிக்குன்னா அதை வந்து என்னன்றது கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப் டைனமிக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சேம் ஒர்க்கு தான். ஆப் டைனமிக் வந்து பர்ஃபார்மன்ஸுக்காக மட்டும் எடுத்து அசைன் பண்ணுறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டருக்காக மட்டும் அசைன் பண்ணுறோம். ஓகே,
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, we are going to start to one by one here, each tools we are going to discuss to that.